இன்னைக்கு நாம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சயின்டிஃபிக் ஃபேண்டசி ஹாரர் காமெடி டிராமா மூவி. தர்ஷன், காளி வெங்கட்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துல எங்கேயுமே லாஜிக் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி மேஜிக்ங்கிற மாதிரியான டெம்ப்ளேட்ல செம்மையான சம்பவத்தை சிம்பிளா பண்ணிருப்பாங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வாடகை வீட்ல குடியிருக்காரு. ஹவுஸ் ஓனர் பொண்ணையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி சொந்தமா ஒரு வீடு வாங்கி தனி கொடுத்தனம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும்போது இடி இடிக்க, நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் என்ன? அதே வீட்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காளி வெங்கட்டுக்கும் ஹீரோக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன? அந்த வீட்ல என்ன மர்மம் நடக்குது? அந்த வீடு யாருக்கு சொந்தமாச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல ஒரு கொரியன் டிராமா மூவிய பாக்குறீங்கங்கறத இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஹாரர்ல ஸ்டார்ட் பண்ண படத்தை அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு காமெடியா, கிரேசியா, ஃபன்னியா, ஹிலேரியஸா கொண்டு போய் தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் எமோஷனலா டச்சிங்கா நீட்டா தான் இருந்துச்சு. காளி வெங்கட் இருக்கும்போதே இந்த படத்துல எமோஷனல் சீன் இருக்குங்கிறது டீஃபால்ட்டா எழுதப்படாத விதிங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே எஃபோர்ட் போட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க. தர்ஷன் இன்னுமே பெட்டரா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம்னு பல இடத்துல நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதை தாண்டி படத்துல வரக்கூடிய குட்டி பையனோட பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நோட்டபிளா நீட்டா தான் இருந்துச்சு. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கொரியன் ஃபேண்டசி டிராமா ஸ்டைல்ல தான் இருந்துச்சு. தி கால் மூவி, அதர்ஸ் மூவிலாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை உங்களால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா சிக்னல் சீரீஸை ரீமேக் பண்ணி பாலிவுட்ல ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதே ஃபார்மேட்ல இப்ப தமிழ் சினிமால ஃப்ரெஷ்ஷான நியூவான கான்செப்ட் அண்ட் ஐடியாஸை ப்ராப்பரா எக்ஸ்பெரிமெண்டல் டிராமா மூலியமா எக்ஸிக்யூட் பண்ணதுக்காகவே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணலாம் தான் சொல்வேன். நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சிம்பிளி சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா இந்த படத்தோட பல சீன்ஸ் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓவராலா இந்த வீக்கெண்டுக்கு மஸ்ட் வாட்ச் மூவி இல்லனாலும் பெஸ்ட் வாட்ச் மூவின்னு நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு பல விஷயம் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோட்டோகிராஃபி, ஃபிளாஷ்பேக் போர்ஷன், எமோஷனல் டிராமான்னு சொல்லி படத்துல பல விஷயம் கை கொடுத்திருந்தாலும் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல இருக்கக்கூடிய லவ் டிராமா போர்ஷனுக்கு இன்னுமே பெட்டரான ஒரு ஃபோக்கஸ் கொடுத்திருக்கலாம். படத்தோட இன்டர்வல் பயங்கரமான பேங்கர் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்ததுனால அடுத்து இருக்கக்கூடிய 20 மினிட்ஸ் பயங்கர ஸ்லோவா ரிப்பிட்டேட்டிவான மோட்ல ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு என்னத்தை காமிச்சு ஸ்டேஜிங் பண்ணி மைண்ட் செட் பண்ணாங்களோ அதே விஷயத்த திரும்ப ரீக்ரியேட் பண்ணிட்டாங்களோன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு ஹாரரா பண்ண விஷயத்த திரும்ப காமெடியா ஜெனரேட் பண்ணிருப்பாங்க. அதை மட்டும் ஹேண்டில் பண்ணியிருந்தா படத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்லோனஸையும் லேக்னஸையும் கண்டிப்பா ஈஸியா அவங்களால டேக் ஆஃப் பண்ணிருக்க முடியும். படத்தை லீனியராகவே டேக் ஆஃப் பண்ணி பாஸ்டையும் ப்ரெசென்ட்டையும் கலந்து சயின்டிஃபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணது பல விஷயம் படத்துல டிக் மார்க் வாங்கியிருந்தாலும் மார்வல் ஃபேன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு டெசரெக்டை வச்சு ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஓவராலா எபோ ஆவரேஜான ஃபீல் குட் ஃபேமிலி காமெடி டிராமா ஸ்டைல்ல தான் இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஃபேண்டசி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நேச்சர் டைம்லாம் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. நல்லதா ஒரு சின்னதா மெசேஜுமே படத்துல கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்டான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஹவுஸ்மேட்ஸ் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.